ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அ இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள். உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில பலன்கள் குடுக்கப் போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு, அதாவது ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ராகு, கேது, குரு, சனி இவங்கலாம் ஆண்டு கிரகங்கள். ஒவ்வொரு ராசியிலையும் அதிகமான காலங்கள் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். இவங்களோட நிலை என்னவா இருக்கு? இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, குருவுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீடான கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. ஸோ குரு உச்ச பலம் பெறதில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி பலம் பெறதில என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் இங்கே இருக்கிறதுலே முழு சுபகிரகம்னு சொல்கிறது குருவை தான் சொல்லுவோம். ஸோ முழு சுபகிரகமான குரு பகவான் ஒரு உச்ச பலம் அவர் தனிச்சு சுய பலத்தோடு நிற்க போகிறார் இல்லையா? ஸோ அவர் ஒரு நல்லவங்க பலமாக இருந்தால் அந்த ஊருக்கே நல்லது அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே நல்லது நம்ம குரு பகவான் உச்சம் பலம் அடைகிறது. ஸோ அந்த வகையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். அன்பும் கருணையும் தெய்வபக்தியும் தன்னகத்தை கொண்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான சிறந்த யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிறைவான ஆண்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அதை அடையிறதுக்காக பல காலங்கள் போராடிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய இறைவனே உங்களுக்கு மகுடம் சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்படின்றத சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு துவங்கும் அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அவரோட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்துடுறாரு. ஸோ உச்சம் பெற்ற சூரியன் யாருன்னா துலா ராசிக்கு லாபஸ்தானத்து அதிபதி. சூரியன் சம்பாத்தியக்காரர்னு அவர் தான். அவரோட இணைவு பெற்ற சுக்கிரன் ராசிநாதன் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பாத்தியம், வருமானம், உங்களுடைய சுய கௌரவம் எல்லாமே மேம்பட போகுது அப்படின்றதோட முதல் அடையாளமாக இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. இது ஆண்டு முழுதும் தொடரும், அதுக்கடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு தொடரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது. அது உண்மையிலேயே உள்ளபடி சொல்லணும்னா ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுபகிரகம் அவர் சூரியனோடு சேர்ந்து பலம் பெற்று நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் இன்னொரு சுபகிரகமான வியாழன் ராசிக்கு 3, 6க்குரிய ஒரு அதிபதியாக ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு பார்வையை கொடுக்குறாரு. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். ராசிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் அவர் பார்வையை கொடுக்குறாரு. அது போக யோகஸ்தானமான 5ஆம் இடத்துக்கும் பார்வையை கொடுக்குறாரு குரு பகவான். குருவுடைய பார்வைக்கு கோடி நன்மை. குரு பார்க்க எந்த தோஷமாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கிடும். அதாவது ஒரு தோஷமாகவே இருந்தாலும் அது யோகமாகவே மாறிடுன்ற அளவுக்கு குருவுடைய பார்வைக்கு வலிமை உண்டு. சுபர் பார்வை இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பாரு. அந்த வகையில் உங்களுடைய யோகஸ்தானம், மனோஸ்தானம்னு சொல்கிற 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அந்த மனோஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் இணையப்பட்டிருக்கிறாங்க. ராகுக்கும் சந்திரனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குதுன்றது மாதிரியான ஒரு உன்னதமான யோகம் கிடையாது. அது குபேர யோகம், பிரபல யோகம், நல்ல பேர் புகழ், உங்களுடைய மதிப்பு உயர்றது மற்றும் உங்களுடைய பேர் பல இடங்கள் அதாவது பிரபலமாகிறதுக்கான அமைப்பு எல்லாமே இந்த ஆண்டு துவக்கத்திலே நமக்கு தெரியுது. இந்த ஆண்டு முழுதுமே இருக்கும். அதுக்கு அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்டு முழுதும் இருக்கிறதுன்றது உங்கள் அடித்தளம் அமைக்கிற மாதிரி தான். இந்த ஆண்டில் உங்களுக்கு இதுக்கான துவக்கங்கள் கிடைக்கிது. நீங்கள் பிரபலமாகிறதுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடைகிறதுக்குமான ஒரு துவக்கம் கிடைக்கிது. அது அடுத்தடுத்து வர்ற காலங்களில் கண்டிப்பான முறையில் உங்களோட இலக்கு அடைகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அசுப கிரகங்களான சனி, செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. இதில் புதன் உங்கள் ராசிக்கு பாகியநாதன், அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர். 12ஆம் இடத்துக்கு விரியாதிபதி. அவர் அசுப கிரகங்களான சனி, செவ்வாயோடு சேர்றதுனால அவரும் அசுபராக கருதப்படுறார். 6ஆம் இடத்துல அசுபர்கள் இருக்கிறது ரொம்ப சிறந்த அமைப்பு தான். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 அசுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வெற்றிக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்ற அர்த்தம். அந்த வகையில் உங்களுடைய பாகியநாதன் புதன், உங்களுடைய யோகாதிபதி சனி, உங்களோட தனம் மற்றும் கலத்திரஸ்தானத்து அதிபதியான செவ்வாய், இவங்க 3 பேருமா சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் தூங்குறதுனால பார்த்திங்கன்னா, உங்களுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் உங்களுடைய சேவைகள் மூலயமா நீங்கள் பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சனியும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலை 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றதுனால, 6ஆம் இடம் மீன ராசியாக வர்றதுனால
வெளிநாட்டு தொடர்புடைய வணிகங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. புதனும் அங்கேயே இருக்கிறதுனால கல்விக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு கூடி வரப்போகுது. வெளிநாட்டில தான் இருக்கோம், வேறு நாடுகளுக்கு தான் போகலாமா, வேறு நிறுவனங்களுக்கு தொழில் மாறலாமா, வேலையை மாற்றிக்கலாமா, வேறு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், வேலை இருந்துச்சு வேலையை விட்டுட்டேன், வேலை கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு துவக்கத்திலே சிறப்பான காலநிலைகள் இருக்குது. அதை தாண்டி மே 26 குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வந்து தொழில் சார்ந்துக்கு வரப்போகிறாரு. தொழில் சார்ந்துக்கு வந்து ஒரு உச்சம் பெற போகிறாரு. அவர் வரக்கூடிய அந்த கடகராசி அப்படின்றது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு வர்றாரு. ஸோ உச்ச பலம் பெற்று குரு வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல தன்னிறைவை கொடுக்க போகிறாரு அப்படின்றது தான் சொல்லலாம். எல்லா வகையிலையும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு அருமையான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய நல்ல ஆண்டு. மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நான் உறுதிபட தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கோச்சார கிரக நிலைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்க போகிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வியாழன் சுபகிரகமான குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் மிதுன ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் சுக்கிரன், அவரும் ஒரு முழு சுபகிரகம், குரு அம்சத்தில் இருக்கக்கூடியவர். அவர் மேச ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னொரு பக்கம் சனி பகவான் நீதிமான் நியாயவான், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார். மீனத்தில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரம் அது. அதே மாதிரி நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார், அது அவருடைய சொந்த நட்சத்திரம். அங்கே தான் சந்திரனும் இணைவுபட்டு சதய நட்சத்திரத்தில் சந்திரனுமே நிற்கிறார். ஸோ அதே மாதிரி இன்னொரு நிழல் கிரகமான கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இந்த ஆண்டு துவங்கிறதுனால கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நல்ல பலன்களை வாரி தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை வலிமையாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான அமைப்பு. எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு உன்னதமான அது கிரகங்கள் செய்யக்கூடிய பலன்களை ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக கொடுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய பலன்கள் மல்டிப்புளாக இன்னும் வலுவாக ஆழமாக கிடைக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. நல்ல விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ன்றது பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆண்டு முழுதும் குரு சுபகிரகமான குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து நல்ல நிலையில் இருக்க போகிறார். குரு ஒருத்தர் உச்சம் பெற்றாலே போதும், உலகத்துக்கே நல்லதுன்ற அடிப்படையில் குருவுடைய பலம் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க போகுதுன்றதுனாலையும் ஏனைய மற்ற கிரகங்களும் ஆண்டு கிரகங்களும் சிறப்பான யோக நிலையில் இருக்கிறதுனால இந்த பிராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த ராஜயோக காலமாக இந்த ஆண்டு இருக்க போது எல்லோரும் எல்லா மக்களுக்கும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் பெருக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போர் பதட்டம், சண்டை சச்சரவு, விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள சங்கடங்கள், போராட்டங்கள், உள்நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே வந்து நிம்மதியும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தூங்குவோம். கண்டிப்பான முறையில் கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷம் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு தயாராகலாம். இதெல்லாம் தாண்டி கோச்சார கிரகங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான நிலை இருக்குது. அதே பட்சத்தில் உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் யார், உங்களுடைய லக்னாதிபதி யார், தசா கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்பு கிரகமாக இருக்கா, பகை கிரகமாக இருக்கா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் எதிர்வரும் காலங்கள் எப்படி இருக்குது, இப்படின்றத பற்றி இன்னும் தனித்துவமான துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நானும் ஒரு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி இந்த புத்தாண்டு எல்லோரோட வாழ்விலையும் மகிழ்ச்சியையும் இறை அருளையும் கொடுத்து நம்மளை மேம்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதை நான் வாழ்த்தா தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.